துதிக்க வந்திருக்கோம். இந்த வேளையில் நம்ம சந்தோஷமாக கர்த்தரை துதிக்க போகிறோம். நம்ம ஆரம்ப ஜபம் பண்ணிட்டு வர்ஷிப் பகுதிக்குள்ளே நம்ம இப்போ கடந்து செல்லலாம். எதுப்போங்க சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கோம். எஸ்போங்க கிருபாருங்கட்டும். எதுப்போ இந்த வேளையில் எஸ்போங்க துதிக்க வந்திருக்கோம். தேவ ஆவியானவர் எங்கள் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் எங்கள் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எதுப்போ இந்த பாடல் வேலையை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. எதுப்போ அடியான் 2 பேரையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. எதுப்போ எந்த கரண்ட் கட்டும் ஆகக்கூடாது. எஸ்பா எந்த எலக்ட்ரிக் பொருளும் எதுவும் ஆகக்கூடாது. தேவ ஆவியானவர் எங்கள் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நன்றி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அவங்க மட்டும் ஒரு கரங்களை தட்டி கையை உயர்த்தலாம். அல்லேலூயா. நம்ம இந்த வேளையில முதல் பாடலாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையிலேயே குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர், அந்த பாடலை நாம் பாடுவோம். மிகுந்த
அல்லேலூயா. இயேசுவின் அன்பு தான் உண்மையான அன்பு. உலக அன்பெல்லாம் மாயை. அப்பா அம்மா கூட எப்போ வேணாலும் கைவிட்டு போயிடலாம் தெரியாது. பிள்ளைங்க கூட கைவிட்டு போயிடலாம், அனாதையா விட்டுட்டு போயிடலாம். ஆனால் ஒரே ஒரு அன்பு தான் மாறாத அன்பு, அது இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. அந்த மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, அந்த ஸ்டான்ஸாவை இன்னொரு தாட்டி பாடலாம். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காக உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காக உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. அவர்தான் உண்மையான தெய்வம். வேற எந்த தெய்வமும் இல்லை. உலகத்தை படித்தவர் அவர் தான். நம்மளை சிருஷ்டித்தவர் அவரு தான். ஆகாயம் கடல் எல்லாமே அவர் தான் படைச்சாரு. இந்த வேளையில நம்ம ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபம் இரக்கம் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
அல்லேலியா, அல்லேலியா, அல்லேலியா. அல்லேலியா. தேவன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மளை காத்து வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சு. அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நடத்தி வந்து நம்மளை இந்த வரைக்கும் உயிரோட வச்சிருக்காருன்னா அது தேவ கிருபை, கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம். அல்லேலியா, அல்லேலியா. இந்த வேளையில அடுத்த பாடலாக யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே என்ற பாடலை நாம் பாடுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் அப்படியே உணர்ந்து பாடுங்க. ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. அல்லேலியா, அல்லேலியா. ஏசப்பா நம்மளை எப்பொழுதும் கைவிட மாட்டாரு. கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போற தகப்பன், உண்மையான தகப்பன், உண்மையான தாய், எல்லாமே அவர் நம்மளுக்கு, நமக்கு அவர் தான். அவரை விட்டா நம்மளுக்கு வேற யாரும் இல்லை. அல்லேலியா. இந்த வேளையில நம்ம ஜபிக்கலாம். ஏசப்பா உங்க சமூகத்தில் ஜபிக்க வந்திருக்கோம். கிருபாரங்கட்டும். இப்போ இந்த வருஷம் இப்போ ஆரம்பம் முதல் முடிவரை பொறுப்படுத்தி கொண்டிருக்காண்டி சோத்திரம். தேவாவியானவர் எங்கள் கூட நடத்தி கொண்டீங்களே நமக்கு சோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்காண்டி சோத்திரம். இந்த ஒர்ஷிப் வேலையை பொறுப்படுத்தி கொண்டிருக்காண்டி நம்ம கோடானே கொடி சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.